வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமிய உறவுகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்கள். நாளை மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. இந்தியாவில் பரவும் கொரோனா தொற்றால் மக்கள் அச்சம். கேரளா, டெல்லி, குஜராத்தில் அதிகரிக்கும் தொற்று எண்ணிக்கை. காசாவில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டால் ₹5 பிஸ்கட் ₹2400 விற்பனை. வறுமையிலும் பட்னியிலும் வாடும் காசா மக்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்து செய்தியில், பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்த சந்தர்ப்பம் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் என்றும், அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு கிடைக்க வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பக்ரீத் பண்டிகை என அழைக்கப்படும் ஈகா திருநாளில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் யாவருக்கும் தனது இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், உன்னத தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், உயரிய தியாகத்தை போற்றும் இந்நாளில் அனைவருடத்தும் சகோதரத்துவம், சமத்துவம், சம நல்லிணக்கம், பூரணம், மகிழ்ச்சி நீடித்து நிலைக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். மதுரையில் நாளை நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் இன்று புறப்பட்டு இரவு 8:30 மணியளவில் மதுரை வருகிறார். பின்னர் சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலில் இரவு தங்குகிறார். நாளை பகல் 11 மணியளவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். பிற்பகல் 3 மணியளவில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச இருக்கிறார். இதில் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 15,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமித்ஷா செல்ல இருப்பதால் அங்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவில் இணை கமிஷனர் கிருஷ்ணன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,000-ஐ தாண்டியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதுடெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்றால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் 5,364 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் 4,724 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் 2 பேர், கர்நாடகா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 764 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் 107 பேரும், வங்கத்தில் 58 பேரும், டெல்லியில் 30 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசாவில் ஏற்பட்டு வரும் உணவு தட்டுப்பாடு காரணமாக ₹5 மதிப்புள்ள பிஸ்கட் பாக்கெட் ₹2,400 விற்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2 ஆண்டிற்கு மேலாக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் நடைபெற்று வரும் தொடர் தாக்குதல் காரணமாக பலர் உறவுகளை இழந்து வாடுகின்றனர். மேலும் காசாவில் அத்தியாவசிய பொருட்களுக்கான உணவு மற்றும் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. காசாவில் சர்வதேச நாடுகள் உதவி செய்ய முன்வந்த நிலையில் அதனை இஸ்ரேல் தடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது. இதையடுத்து காசாவைச் சேர்ந்த முகமது ஜவாத் என்பவர் தனது குழந்தைகளுக்கு பிடித்தமான பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துள்ளார். ₹5 மதிப்புள்ள அந்த பிஸ்கட் தற்போது போர் காரணமாக ₹2,400 உயர்ந்துள்ளதாக குழந்தையின் தந்தை கூறியுள்ளார். காசாவில் உள்ள மக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகுவதால் வறுமையிலும் பட்னியிலும் வாடி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை பதிவு செய்வதற்கான இணையதளத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகம் செய்து வைத்தார். டெல்லியில் நேற்று நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்வதற்கான உமீத் என்ற பெயரில் புதிய இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த இணையதளத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகம் செய்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 9 லட்சத்திற்கு அதிகமான வக்ஃபு சொத்துக்களின் அர்த்தமுள்ள பயன்பாட்டை
கருத்தில் கொண்டு உமீத் வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 6 மாதங்களுக்கு அனைத்து வக்பு சொத்துக்களும் விரிவான தகவலுடன் பதிவு செய்யப்படும் என கூறினார். மேலும் இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் வக்பு சொத்துக்களுக்கு 17 இலக்கங்கள் கொண்ட பிரத்யேக அடையாள எண்கள் வழங்கப்படும் என்றும், அதன் மூலம் அந்த சொத்து எந்த மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் உள்ளது என்பதை கண்டறியலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் கோவி செழியன் ஆகியோர் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரும் ஜூன் 15ஆம் தேதி தஞ்சாவூருக்கு வருகை புரிந்து கருணாநிதி சிலையை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சோழர் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என தெரிவித்தார். வருகிற 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் தஞ்சைக்கு வருகை தர இருக்கிறார். 15ஆம் தேதி இன்றைக்கு பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டியிருக்கிற இந்த இடத்தில் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் கலைஞருடைய திருவுருவச் சிலையை தமிழக முதலமைச்சர் திறக்க இருக்கிறார்கள். அதே தினத்தில் இங்கு தஞ்சை மாவட்ட மக்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வழங்குவதற்கும் முதலமைச்சர் 15, 16 ஆகிய 2 தேதிகளில் வருகை தர இருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றுகிற நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் உயர்நிலை கழக செயல்திட்ட குழு உறுப்பினர் மேனாள் நிதியமைச்சர் அண்ணன் SSP அவர்களுடைய முன்னிலையிலும் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் துரை சந்திரசேகர், அருமை அண்ணன் மரியாதைக்குரிய பழனிவேல், மேயர் ராமநாதன், தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சு கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய நீலமேகம், அருமை அண்ணன் அசோக்குமார், அண்ணன் அண்ணாதுரை போன்றவருடைய முன்னிலையிலும் உள்ளாட்சி அமைப்புடைய முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கியிருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டிற்காக டார்ச் லைட்டை திமுகவிற்கு அடமானம் வைத்து விட்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசனை பாஜக மூத்த தலைவர் ராஜா விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் இல்ல விழாவில் பாஜக மூத்த தலைவர் ராஜா பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராஜ்யசபா சீட்டிற்காக டார்ச் லைட்டை திமுகவிற்கு அடமானம் வைத்துவிட்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் குறித்து விமர்சனம் செய்தார். வேரோடு மண்ணோடும் தமிழகத்திலிருந்து கலைக்கப்பட வேண்டிய கட்சி திமுக என கூறினார். மேலும் நீதிமன்ற உத்தரவு பெற்று மதுரையில் கண்டிப்பாக முருகன் மாநாடு நடத்துவோம் என கூறினார். அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்துகின்ற விதத்தில் மக்களுக்கான கண்காட்சி நடத்துவதாக ஏற்பாடாகிறது. ஆனால் திடீர்னு இந்த ஹிந்து விரோத தீய அரசு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசுன்னு. ஏனென்றால் பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? முத்தமிழ் கடவுள் முருகன். ஆனால் அதில் கடைசியாக சிறப்புரைக்கு வந்தது யாரு? இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி, கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். திருவள்ளூரில் லாரி மீது இருசக்கர வாகனம் உரசிய விபத்தில் மகள் கண்முன்னே தந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வினோபா நகரைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் தனது மனைவி சாருமதி மற்றும் மகள் ஹாசினியுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது ஆவடி வீராபுரம் அருகே வந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்து கொண்டிருந்த லாரியின் பின்புறம் உரசி இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் நரேஷ் பாபு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ரபேஷ் பாபுவின் மனைவி
சாருமதி மற்றும் மகள் ஹாசினி ஆகியோர் காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நரேஷ் பாபு உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய ராசிபுரத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சுப்பிரமணியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவில் நியாயமான விசாரணை நடத்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் நாடு திரும்புவதாக தொழிலதிபர் விஜய் மல்லையா கூறியுள்ளார். வங்கிகளில் 9,000 கோடி கடன் வாங்கி மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையா கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்து இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் அவரை நாடு கடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது பற்றி விஜய் மல்லையா, நான் ஓடிப்போகவில்லை, முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் காரணமாக இந்தியாவில் இருந்து புறப்பட்டு சென்றேன் என கூறியுள்ளார். மேலும் இந்தியா திரும்பியதற்காக நியாயமான காரணங்கள் இருப்பதாக கூறியுள்ளார். மோசடிக்காரன் என்ற என்னை இந்தியா அழைப்பதாகவும் அது எப்படி பொருந்தும் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் நியாயமான விசாரணை நடத்தப்படுவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் நாடு திரும்புவதாக அவர் கூறியுள்ளார். கெங்கவள்ளி அருகே 5 மலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் பள்ளக்காடு சமத்துவபுரம் பகுதியில் 5 மலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் யாக பூஜைகள் செய்யப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளங்களுடன் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு முருகப்பெருமானுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாபநாசம் அருகே திருக்கருக்காவூர் கருப்பரச்சாம்பிகை சமேத முல்லைவனநாதர் திருக்கல்யாண வைணவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் கருப்பசாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி விழா நடைபெற்றது. 7வது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி முல்லைவனநாதருக்கும் அம்பாள் கருப்பசாம்பிகை அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைணவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைணவத்தை கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் மேற்பார்வையில் கோவில் பணியாளர்கள் கிராமவாசிகள் செய்திருந்தனர். சேலம் அருகே பொன்னம்பல சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மகுடன்சாவடி அடுத்த ஆப்புதூர் கிராமத்தில் பொன்னம்பல சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பூளம்பட்டி ஆற்றில் இருந்து தீர்த்தகுடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது பம்பை மேளம் முழங்க பசு, எருது, குதிரை உள்ளிட்டவையுடன் ஆப்புதூர் பேருந்து நிறுத்தம் வழியாக முக்கிய வீதிகள் ஊர்வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வடலூர் ஆபத்தாரணபுரம் பச்சைவாளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடலூர் ஆபத்தாரணபுரம் கிராமத்தில் பச்சை வாளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவில் சுவாமி வீதி விழா நடந்து வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவையொட்டி திருக்கல்யாணம், தொடர்ந்து அக்னி மூட்டுதலும், மாலை தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையினை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கோவை மாவட்டம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி கோவை கருப்பு கடை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டனர். தொழுகையின் முடிவில் இஸ்லாமிய பேச்சாளர்கள் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தனர். பின்னர் உலக நன்மை, அமைதி, சமத்துவம் நிலவ வேண்டி சிறப்பு துவா செய்தனர்.
திண்டுக்கல் நாகல் நகர் ஜும்மா பள்ளிவாசல் ஜங்ஷன் பள்ளிவாசல் இணைந்து நடத்திய பக்ரீத் சிறப்பு தொழுகைக்கு பள்ளியின் தலைவர் அகமது புகாரி தலைமை தாங்கினார். பள்ளியின் இமாம் அப்துல் ரகுமான் சிறப்பு தொழுகையை நடத்தினார். இங்சன் பள்ளிவாசல் இமாம் நிஜாமுதீன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகைக்காக சுமார் 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பக்ரீத் பெருநாள் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரத்தில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் ஜோஹர் அலி தலைமையில் நடைபெற்ற தொழுகையில் மாவட்ட பேச்சாளர் ரிஸ்வான் சிறப்புரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய பெண்கள் என ஏராளமானோர் புத்தாடை அணிந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் ஆயம்குடியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை ஜவஹர் முகமது ஆரிஃப் உல்வியூ தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின்னர் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். ராமநாதபுரம் சந்தை திடலில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் வெளிப்பட்டினம் கிளையின் சார்பாக பக்ரீத் தினத்தையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள பாபா ஹாசிம் முஸ்லிம் பள்ளியில் இன்று 500க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பின் தங்களது அன்பை பரிமாறும் விதமாக ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆரியன்பாளையத்தில் உள்ள ஈத்கா மையத்தில் இன்று ஈகை திருநாளாம் பக்ரீத் திருநாளையொட்டி இஸ்லாமிய மக்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் தொழுகை செய்த பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜார் கடம்பூர் பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை முத்தவள்ளி லியாகத் அலி தலைமையில் நடைபெற்றது. இதேபோல வந்தவாசி அடுத்த தாளப்பள்ளம் கிராமத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை பள்ளிவாசல் தலைவர் அப்துல் வாகாப் தலைமையில் இமாம் ஆசிம் இலாஹி தொழுகையை நடத்தி வைத்தார். முதலில் முத்தவள்ளி அப்துல்லா மாபாஷா உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 1:05 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ஆப்கானிஸ்தானில் 126 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 36.50 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 67.82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. முன்னதாக அதிகாலை 12:56 மணியளவில் ரிக்டரில் 4.3 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நில அதிர்வுகள் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரேசிலில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் பார்லி குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய குழு பங்கேற்றது. பிரிக்ஸ் அமைப்பின் தற்போதைய தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தோப்பியா, இந்தோனேசியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் உள்ளனர். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரிக்ஸ் அமைப்பு கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இதுகுறித்து பிரிக்ஸ் அமைப்பு அறிக்கை வெளியிட்டது. அதில் பயங்கரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளது. தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வருகின்ற 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்கள் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 150 ரூபாய் குறைந்து 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,200 ரூபாய் குறைந்து 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 117 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,17,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமிய உறவுகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்கள். நாளை மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. இந்தியாவில் பரவும் கொரோனா தொற்றால் மக்கள் அச்சம். கேரளா, டெல்லி, குஜராத்தில் அதிகரிக்கும் தொற்று எண்ணிக்கை. காசாவில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டால் 5 ரூபாய் பிஸ்கட் 2,400 ரூபாயாக விற்பனை. வறுமையிலும் பட்னியிலும் வாடும் காசா மக்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.